நீதியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் நீதினா என்னன்னே சொல்லுங்க, நீதினா என்னன்னே தெரியாது பாஸ்டமா. செய்யறதெல்லாம் என்னது அநீதி. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவினால் வரும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நம்ம எதனால நிறைஞ்சிருக்கணுமா? நீதியின் கனிகளால். மறுபடியும் சொல்றேன், ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியின் கனி எத்தனை? 9. அன்பு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். நற்கிரியைகளாகிய கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நான் சொல்றேன், தவறியும் அநீதியா வாழ கூடாது. என்னால யாருக்கும் அநீதி, நான் யாருக்கும் அநீதியா செய்யக்கூடாது. அநீதி விளங்க நடக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த 3 கனிகள்னாலும் என்னை நிரப்புங்க. இது நம்ம நிரம்பணும்னா கண்டிப்பா இயேசுவின் நாமம் நம்ம மூலம் மகிமைப்படும்.